அனைவருக்கும் வணக்கம். 25/5/2026 வைகாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. ராசி பலன்கள். திதி காலை 9 மணி 13 நிமிடம் வரை. நவமி பின் தசமி. நட்சத்திரம் உத்திரம். நாள் முழுவதும். வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5 மணி 58 நிமிடம். மறைவு 6 மணி 31 நிமிடம். ராகுகாலம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் காலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை நல்ல நேரம் இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் பயணிக்கிறார். மனோபலம் கூடும். சவால்களை கண்டு அஞ்சாமல் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும் எனினும் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் பிடிவாத குணம் சற்று கவலை தரலாம். அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் சாதுரியமாக முறியடிக்கப்படும். உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் வரும். ஆரோக்கியத்தில் அஜீரணம், வயிறு உபாதைகள் அல்லது ஒவ்வாமை வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் ராசி என்பதால் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான யோசனைகள் தோன்றும். பிள்ளைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு காண்பீர்கள். காதல் துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் கூடும். கலை, ஊடகம் மற்றும் வடிவமைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். சுய தொழில் செய்வோருக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும். திடீர் தன லாபம். லாட்டரி அல்லது ஷேர் மார்க்கெட் மூலம் எதிர்பார்த்த வருமானம் வரலாம். மன அமைதி கூடுவதால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று குலதெய்வ வழிபாடு அல்லது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வணங்குவதும் யோக பலன்களை இரட்டிப்பாக்கும். இன்று அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அலைச்சல்களும் வந்து போகும். முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. தாயாரின் உடல்நலனில் அனுகூலமான முன்னேற்றம் ஏற்படும். எனினும் அவரது தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பது போன்ற சுப காரிய அலைச்சல்கள் இருக்கும். பணியிடத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் பொறுப்புகளையும் நீங்கள் சுமக்க நேரிடலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுவது விற்பனையை உயர்த்தும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம். லேசான சளி, இருமல் அல்லது அசதி தோன்றலாம். போதிய ஓய்வு தேவை. இன்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன்.
தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும். எந்த ஒரு கடினமான காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் கூடும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அண்டை வீட்டாருடன் இருந்த சுமூகமற்ற நிலை மாறும். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சி தரும். தகவல் தொடர்பு, ஆன்லைன் பிசினஸ், எழுத்து துறை மற்றும் யூடியூப் போன்ற டிஜிட்டல் தளங்களில் இருப்பவர்களுக்கு புதிய மைல்கள் எட்டப்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம் சாதகமாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். உடல்நிலை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் ராசிநாதனுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். மற்றவர்களை எளிதில் கவரும் வகையில் பேசுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கும். பேச்சை மூலதனமாக கொண்ட மார்க்கெட்டிங் ஆலோசனை துறையினருக்கு அபார வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். தன புழக்கம் தாராளமாக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரும். கண் அல்லது பற்கள் சார்ந்த சிறிய உபாதைகள் நீங்கலாம். வழிபாடு சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் புத்துணர்ச்சியும் புதிய உத்வேகமும் பிறக்கும். உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதிய மனிதர்களின் நட்பை பெறுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு உறுதுணையாக நிற்பர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அலுவலகத்தில் உங்கள் நிர்வாக திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் தேடி வரலாம். சுய தொழில் செய்வோர் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். சுப செலவுகள் செய்வீர்கள். மனமும் உடலும் பொலிவுடன் காணப்படும். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதறு தேங்காய் உடைத்து வழிபட தடைகள் அகலும். கன்னி ராசியில் பிறந்தவர்களில் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். தேவையற்ற சிந்தனைகளால் தூக்கம் குறையலாம். எதிலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது பதற்றத்தை குறைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்லவும். வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் தேடி வரும். பணியிடத்தில் மற்றவர்களுக்கு வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வரலாம். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் லாபம் தரும். விரயங்கள் ஏற்படும். வீண் அலைச்சலால் உடல் சோர்வு, கால் வலி ஏற்படலாம். பரிகாரம் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி அல்லது முந்திரி மாலை சாற்றி வழிபட வீண் விரயங்கள் மற்றும் பயம் நீங்கும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். மகிழ்ச்சியும் தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும் என்ற நம்பிக்கையும் கூடும். மூத்த சகோதர சகோதரிகளின் முழு ஆதரவு வழிகாட்டுதலும் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல் வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள்.
வருமானம் இரட்டிப்பாகும். பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். கடனாக கொடுத்த பணம் வட்டியுடன் வசூலாகும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபட வெற்றிகள் தொடரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் உழைப்பின் மீதும் கடமையின் மீதும் கவனம் கூடும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் உண்டாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஆணை கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது அனுமதிகள் எளிதில் கிடைக்கும். சொந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் பெருகும். வங்கி சேமிப்பு உயரும். பித்த வெடிப்பு அல்லது சிறிய ஒற்றை தலைவலி வந்து போகலாம். வழிபாடு: தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட உத்தியோக உயர்வு நிச்சயம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு கூடும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்கள் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. உயர் அதிகாரிகளிடம் சுமூகமான போக்கு நிலவும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாடு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. மன உளைச்சல்கள் நீங்கி உடல் பொலிவு பெறும். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட தடைகள் யாவும் விலகும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு மற்றும் அதிர்ஷ்ட எண் 7. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். தேவையற்ற பதற்றமும் சிறிய விஷயங்களுக்கும் கோபப்படும் சூழலும் வரலாம். எதிலும் நிதானமும் மௌனமும் காப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வளர விடாமல் மௌனம் காப்பது நல்லது. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்கும் போது கவனமாக இருக்கவும். கையெழுத்திடும் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்க்கவும். புதிய முதலீடுகளையோ தொழிலையோ இன்று தொடங்க வேண்டாம். வரவை காட்டிலும் மருத்துவ செலவுகள் வரலாம். வாகனங்களை இயக்கும் போது அலைபேசி பேசுவதை தவிர்க்கவும். சிறு விபத்துகளுக்கு வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பரிகாரம்: இன்று மாலை முதலில் ஸ்ரீராம ஜெயம் என்ற தாரக மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்து வருவது அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உங்களை காக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திரன். மனம் தெளிவுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மாமனார் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. தடைப்பட்டிருந்த வரன்கள் தேடி வரும். வாடிக்கையாளர்களிடம் உங்கள் நற்பெயர் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகள் உங்களின் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பார்கள். புதிய கூட்டணிகள் அமையலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி தடையின்றி கிடைக்கும். பழைய கடன்கள் தீரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். எனினும் வெளி உணவு உண்பதை தவிர்க்கவும்.
பரிகாரம்: ஸ்ரீ ரங்கநாதர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் கூடும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.